வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ரெட்மியோடைய புது ஃபோன் ரெட்மி நோட் 4 பற்றி பார்ப்போம். ரெட்மி நோட் 4 எப்பா இந்த ஃபோன் என்கிட்ட வந்துருச்சு. இந்த ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அன்பாக்சிங் போட்டதுலேருந்து எத்தனை கேள்விகள், எத்தனை ட்விட்டர், எத்தனை கமெண்ட்ஸ். உங்களுக்குலாம் இந்த ஃபோன் மேலே அவ்வளோ ஆர்வமா? சரி, அவ்வளோ எனக்கே வந்து ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இந்த ஃபோன்லேருந்து நம்ம மக்கள்லாம் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே, அப்படி என்னதான் அந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து டிசைன். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்றும் பெருசாக தெரியல. இது வரைக்கும் பல மொபைலில் பார்த்த டிசைன் தான். ஆனால் வெறும் மெட்டல் பாடி வச்சுட்டாலே வந்து ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதோட ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா பார்த்து ஒவ்வொன்றும் நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஃபோன் கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதனால நீங்கள் வெறுமனே நீங்கள் ஃபோனை பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ கையில் வழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ அதனால் ஒரு பேக் கேஸ் போடுறது வந்து நான் எப்பயுமே ஒரு பரிந்துரை செய்வேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.5D கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடா 2.5D கிளாஸ்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, இப்போ வர மொபைல் எல்லாம் இப்போ 2.5D கிளாஸ் தான் வருது. 2.5D கிளாஸ்னால் என்னென்னா, இந்த கிளாஸோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ்ல எல்லாம் அப்படியே ஒரு வளைவாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். கையில் தொடரும்போது உங்களுக்கு ஷார்ப்பாக குத்தாது. அதுதான் அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்குறது தான் இந்த 2.5D கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்தபடிக்கு இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா பல மற்ற அம்சங்கள்லாம் ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துட்டோம். அதுலேயே நீங்கள் போய் திருப்பி செக்அப் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த ஃபோனோட டிசைன் ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே அருமையாக இருக்குது. சும்மா விட்டு விளாசிருக்காங்க ஷியோமி இந்த மொபைலை பொறுத்த மட்டுக்கும். வெளிச்சமாக இருக்கட்டும், அதாவது சூரிய வெளிச்சம் டேரெக்டாக படுறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள உட்காந்து இல்லை ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கே யூஸ் பண்ணாலும் கண்ணுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இல்லாமல் எழுத்துக்கள் நல்லா கிளியராக தெரியுது, வார்த்தைகள் நல்லா கிளியராக தெரியுது, படங்கள் அப்புறம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக தெரியுது. அதில் கலர் ரீப்ரொடக்ஷன், கலர்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக இருக்குது. எக்ஸ்ட்ரா சாச்சுரேஷன் கூட்டின மாதிரி தெரியல, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. 5.5 இன்ச் கொண்ட டிஸ்பிளே. இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் கிடையாது. இப்போ கார்னிங் கொரில்லா கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த யூஸ் பண்ணிருக்க கிளாஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கும். கீழே விழுந்தாலும் இல்லை ஸ்க்ராட்ச் ஆனாலும் அவ்வளோ தூரத்துக்கு உடஞ்சி போகாத ஒரு நல்ல கிளாஸாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் கார்னிங் கொரில்லா கிளாஸ். இப்போ கார்னிங் கொரில்லா கிளாஸோ இல்லை டிராகன் டெயில் கிளாஸோ எந்த மாதிரி பிராண்டட் டஃப் அண்ட் கிளாஸ் இதில் கிடையாது. ஸோ இதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டெம்பர்டு கிளாஸ் வாங்கி போடணும். ஒரு 100 ரூபாய்க்கு டெம்பர்ட் கிளாஸ்லாம் வாங்கி போடாதீங்க. கீழே லிங்க்ல வந்து 700 ரூபாய்க்கு நில்கின் ஒரு அருமையான பிராண்ட் இருக்கு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லா மொபைலுமே நில்கின் பிராண்டில் மட்டும்தான் நான் டெம்பர்ட் கிளாஸ் வாங்குவேன். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்காதீங்க. ஸ்க்ரீன் தெரிச்சிச்சுன்னா உங்களுக்கு மொபைலோட பாதி விலைக்கு கொடுத்து நீங்கள் டிஸ்பிளே மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால நல்ல பிராண்டட் டெம்பர்ட் கிளாஸ் வாங்கி போடுங்க. இந்த ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தனியாக ஒரு வீடியோவே போட்டுட்டேன். அந்த வீடியோ போய் பாருங்க. கீழே மேலே லிங்க் இருக்கு, அதையும் போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணாலே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆன எந்த பிரச்சனையும் கிடையாது. கேம் விளையாடுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்ன இது கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன், ஒரு 10,000-15,000 ஃபோன் நல்ல. அதனால அந்த கிராஃபிக்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, கேம் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனை திறந்தா உடனே திறக்குது, அதை க்ளோஸ் பண்ணால் உடனே க்ளோஸ் ஆகுது. ஒரு SMS டைப் பண்ணோம்னா ஈஸியாக டைப் பண்ண முடியுது. ஸோ எந்த விதமான லேகும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இந்த மொபைல். கேமரா, இந்த மொபைலில் கொஞ்சம் எனக்கு வந்து தயக்கம் கொடுக்குற விஷயம் வந்து கேமரா வந்து அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் சுமாரான கேமரா தான் சொல்லுவேன். பட் ஷியோமிக்காரங்கள்ட்ட நான் டேரெக்டாக பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அவங்கள்ட்ட பேசி நான் கேட்டதில்லை, ஏன் இந்த ரெட்மி நோட் 3 விட ரெட்மி நோட் 4 கேமரா ஏன் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து சாஃப்ட்வேர் பிரச்சனை தான், ஹார்ட்வேர் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்துருச்சு, அந்த அப்டேட் போட்டு பார்த்துட்டேன். அந்த அப்டேட் 8.1.11 அந்த அப்டேட்டை போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது வழியே. ஒரு நம்ம ரெட்மி நோட் 3 இருந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு இதில் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. ஆனால் நீங்கள் வெளிச்சம் நிறையா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ வெளிச்சம் கம்மியாக இருந்தப்போ ஃப்ளாஷ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் வந்து உங்கள் டூயல் டோன் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் டோன் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்ததுனால உங்களுக்கு ஃப்ளாஷ் அடித்த உடனே ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, வெளிச்சம் வந்து ஒரு நார்மலாக தெரியும், ஸ்கின் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. ஃப்ரண்ட் கேமரா அப்படிதான். பட் வீடியோ எடுக்கிறப்போ வீடியோ நல்லா வருது. அதுவும் லோ லைட்ல வீடியோ சரியா வரல. லைட் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ சூப்பரா இருக்கு. இதுல 4K ரெக்கார்டிங்லாம் கிடையாது, 1080p ரெக்கார்டிங் தான் இருக்கு.
இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த சைடில் நீங்கள் வச்சு நீங்கள் இப்படி வச்சாலும் சரி இப்படி வச்சாலும் சரி எந்த பக்கம் வச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வேலிடாக இருந்ததுன்னா கரெக்டாக மொபைலை திறந்துடுது. மொபைல் வந்து ஆஃப் ஆயிருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மொபைல் ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இதை விட பல விஷயங்கள் பண்ணுது. சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி டச் பண்ணிங்கன்னா அப்படி ஃபோட்டோ எடுத்துடும். செல்ஃபி எடுக்கிறப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல அம்சங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் இருக்குது. பட் ஒரு முக்கியமான எந்த ஃபோன் எடுத்தாலும் என்னதான் நீங்கள் கேம் விளாண்டாலும் என்னதான் நீங்கள் வந்து அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் டிஸ்பிளே அருமையாக இருந்தாலும் கடைசி அது வந்து ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். ஒருத்தருக்கு கால் பண்ணுறா, அவர் கால் பண்ணுறா நமக்கு ஒழுங்காக கேட்குதா, அதான் முக்கியம். இப்போது இதில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நான் கால் பண்ணால் அவருக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து நல்லா கேட்குது. அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக குவாலிட்டியாக கேட்குது. பட் எனக்கு அவங்க பேசுகிறப்போ அவங்களோட கால் கேட்குது, அவங்க என்ன பேசுது, ஆனால் அந்த காலோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு டின் டப்பாக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதான் ஒரு டின்னி வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்க பேசுகிறது தெளிவாக கேட்குது, ஆனால் அந்த தெளிவாக கேட்குறதோட குவாலிட்டி தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். மற்றபடிக்கு நெட்ஒர்க்லாம் பிரச்சனை இல்லை. 4G ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெட்ஒர்க் எந்த விதமான நெட்ஒர்க் ட்ராப்பும் கிடையாது. கால் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கால் நடுவில் கட் ஆகலை. ஸோ இந்த மொபைல் பொறுத்த மட்டும் பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அது நிற்கிது. ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரீன் ஆன் டைம்னா அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் முக்கியம். அதான் ஸ்க்ரீன் ஆன் டைம், SOT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து கிடைக்குது. 2 நாள் அது தாங்குது. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாலும் நான் ஒரு 2-3 படம் பார்த்துட்டேன், ஒரு கேம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாண்டுட்டேன். அதிகமாக கால் யூஸ் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நெட்ஒர்க்கு, GPS எல்லாமே ஆனில் தான் இருக்கும். எல்லாம் ஆனில் இருந்தாலுமே 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்க போகிறப்ப இன்னும் 20% பேட்டரி இருக்குது. அவ்வளோ தூரத்து கல் மாதிரி இருக்குது பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த மட்டும் ரெட்மி நோட் 4 டாப் டக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக என்ன தான் சொன்னாலும் இந்த மொபைல் நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்க போகிறீங்க என்கிட்ட. ஸோ இதுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, இந்த மொபைலோட விலை 10,000 ஆரம்பிக்குது. ஆனால் 13,000க்கு 4GB + 64GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. என்கிட்ட இருக்கிற மாடல், இந்த மாடல் வந்து 4GB ரேம். நீங்கள் வந்து 4GB வாங்கினா, இந்த ரெட்மி நோட் 4 வாங்கினா 4GB மாடல் ரேம் மட்டும் தான் வாங்கணும். நான் ரேம்காக சொல்லலை, ஸ்டோரேஜ்காக சொல்கிறேன். 64GB ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ SD கார்டு யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக டூயல் சிம் 2 சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 32GB தான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அநேகமாக நீங்கள் ஒரு SD கார்டு போட வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த மொபைலில் சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து பிளாக் கலர் நிறைய பேர் கேட்குறாங்க. பிளாக் கலர் என்னைக்கு சேலில் வருதுன்னு கேட்குறாங்க. பிளாக் கலர் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, ஆனால் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அதோட ஃபினிஷிங் அவ்வளோ எனக்கு சரியாக பிடிக்கல. அதனால இந்த கோல்டு சில்வர் அது 2 கலர் இருக்குது. இந்த கலர் வாங்கிங்க, என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு வேற என்ன மொபைல் வாங்கலாம் இந்த ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் வேற மொபைல் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இருக்கு. கூல்பேட் கூல் 1, அப்புறம் ஹானர் 6X. ஹானர் 6Xல கேமரா அருமையா இருக்கு, சூப்பர் கேமரா, பேட்டரி நல்லா தான் இருக்கு. ஆனால் டிஸ்பிளே கொஞ்சம் லைட்டா மங்கலா இருக்கு, விலை காண கொஞ்சம் அதிகம். அப்புறம் கூல் 1 டிசைன் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபோன் அப்படி கையில் எடுத்திங்கன்னா அப்படியே தகதகாது மின்னும் அப்பில், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். பட் என்னதான் இருந்தாலும் இந்த 12,000 13,000 ரூபாய்க்கு ஒரு எல்லா அம்சங்களும் கொண்ட 4GB 64GB ரேம் கொண்ட மெமரி எல்லாமே இவ்வளோ ஒரு பேட்டரி, சூப்பரான பேட்டரி, கேமரா ஓகே தான் சொல்லுவேன். டிஸ்பிளே அருமையான டிஸ்பிளே, MIUI 8ல் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த மொபைல் ரெட்மி நோட் 4 தான் வின்னர்னு நான் சொல்லுவேன். இந்த ரெட்மி நோட் 4 வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு ரீசன் இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு 7.0 வந்துடுச்சு. ஆண்ட்ராய்டு நூகா, அதாவது 7.0. இந்த நூகாவை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. NOUGAT. இது நூகட்டா இல்லை நவுகட்டா இல்லை நக்கட்டா என்ன நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. பட் இது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நூகா. ஆண்ட்ராய்டு 7.0 நூகா. ஸோ ஆண்ட்ராய்டு 7.0 ஆல்ரெடி ரெட்மி நோட் 4க்கு வந்துடுச்சு. நான் என்ன அப்டேட் பண்ணலை, ஏன்னா இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கறக்கா இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கேன். அப்டேட் பண்ணிட்டு சீக்கிரம் இன்னொரு பதிவு ஒன்று போட்டுடுறேன். இப்போ இருக்கிற இந்த எல்லா 3 மொபைல் சொன்னேன் பார்த்தீங்களா, இல்லை இது இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எந்த மொபைல்லையுமே இன்னும் ஆண்ட்ராய்டு நூகா இன்னும் வரல. ரெட்மி நோட் 4ல வந்து நூகா வந்துச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனக்கே ஷாக் ஆகிட்டேன் அந்த கேட்ட உடனே. சரி, ஆண்ட்ராய்டு நூகா போட்டு பார்க்குறேன். இது ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் இந்த மொபைல் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த மொபைல் வாங்குறதுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னமும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்விட்டரில் நம்ம இணைஞ்சு தொடர்ந்து பேசுவோம். ட்விட்டரில் வந்து கிரி சொன்னா சரி அப்படிங்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ட்விட்டர்லையும் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.